வேளையிலே நானும் வேலை செய்து கொண்டு ஊழியர்களை செய்கிறேன். இலங்கையருக்காக ஒரு சபை ஆரம்பித்து அநேக காரியங்களை செய்து வருகிறோம் கடந்த 41 வருடங்களாக. அதுவே அவரும் ஒருவராய் இணைந்து எங்களோட சில வருடங்கள் இருந்து இன்றைக்கு இந்த பிரதேசத்துக்கு உங்கள் குடும்பங்களுக்கும் அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார், பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கணக்கு வயது அழகியா சொல்ல போகும். உங்கள் மத்தியில் அதிக நேரம் எடுக்கிறாங்க. எல்லாம் பெண்கள் கூடியிருக்கிறீங்க. எத்தனை பேர் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இன்னைக்கு வந்தீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா வந்திருக்கிறீங்க? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இன்றைக்கு மாணவர்களே அந்தவனமாய் செல்ல மாட்டீர்கள். ஏதோ ஒரு வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகித்தான் செல்லவீர்கள். செய்திகளில் கர்த்தாவே எனக்கு இறங்கும், அன்னாருக்கு இறங்கி எனக்கு இறங்குங்கள். அன்னாருடைய வாழ்க்கையை அற்புதம் செய்தவர், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆண்டவரே. எல்லாரும் என்னை குற்றப்படுத்துறாங்க, ஆனால் ஒரு நாள் நான் சந்தோஷமா இருப்பேன். எல்லாரும் என்னை வேதனைப்படுத்துறார்கள், ஆனால் ஒரு நாள் நான் எழுந்து நிற்பேன். எல்லாரும் என்னை தள்ளிவிட்டார்கள், ஒரு நாள் நான் இந்த பிரதேசத்தில் எழுந்து நிற்க போகிறேன். எல்லாரும் என்னை வெறுத்தார்கள், ஒரு நாள் என்னை நேசிக்க போறாங்க. ஏனென்றால் செய்திகளின் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். என்னுடைய கற்பனை அடைத்து வைத்து என்னுடைய பிள்ளைகளின் காரியத்தை ஆண்டவரை அடைத்து வச்சுங்க. ஆனால் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். எல்லா சந்தோஷம் சொல்லுங்க, ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். அற்புதங்களை எதிர்பார்க்கிற மாத்திரம் காரியங்களை வைத்து கேட்கும் பொழுது அவர் மனம் இறங்குவார். அவர் சொல்ற, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாங்க. பாருங்க, இதுவரைக்கும் கற்பம் அடைக்கப்பட்டது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய காரியங்கள் அடைக்கப்பட்டது. பிள்ளைகளுடைய காரியமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், பண தேவையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், செய்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த இடத்துல வரையப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டோம். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அந்த வழியாய் நடந்து சென்றாராம். எப்படியாக? ஒரு இடத்துல எரிகோ, என்ற இடத்துல அப்படியே நடந்து செல்லுகிறார். இன்னைக்கு இந்த சம்பவத்தை, இந்த நாளிலே நடக்கிற சம்பவத்தை போல நான் பேச விரும்புகிறேன். இயேசு இன்றைக்கு இந்த பிரதேசத்திலே நடந்து செல்லுகிறார். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த வேளையிலே ஆயக்காரனாகிய ஒரு மனுஷனா, அவன் வரி வசூலிக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் வரி வசூலிக்கிறது? இந்த வரி வசூலிக்கிற தலைவனா இருக்கிறான், குள்ளனா இருக்கிறான், பெரிய சம்பாத்தியம் உள்ளவன், ஜனங்களுக்கு அவனை பிரியவே இல்லை. அப்ப இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்ட பாவியான இந்த மனுஷன், ஐஸ்வர்யவான் ஆனால் பாவியானவன், இயேசுவை அறியாதவன், ரட்சிப்பு என்றால் என்னன்னு தெரியாதவன், விடுதலைனா என்னன்னு தெரியாதவன், அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை. பணம் இருக்குது ஆனா சமாதானம் இல்லை. பணம் இருந்து என்ன பலன்? நல்ல ஐஸ்வர்யம் இருந்து, நல்ல செல்வாக்கு இருந்து, கல்வி ஞானம் இருந்து என்ன பலன்? எங்களுக்கு சமாதானம் இல்லாட்டி. அப்ப சமாதானம் இல்லாத ஜீவியம். அது மாத்திரம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு அவனை காண முடியாது. ஏனென்றால் எல்லாருக்கும் அவன் மேல ஒரு பொறாமையும், அவன் மேல ஒரு எரிச்சல். இவன் எங்கட பணத்தினால ஜீவிக்கிறான், எங்கட பணத்தினால ஐஸ்வர்யவானா இருக்கிறான். இப்படிப்பட்டவன் ஒரு நாள் அந்த நாட்களிலே படகுகளிலே தான் பிரயாணம் செய்தார். அந்த நாட்களிலே வாகனங்கள் கிடையாது. அந்த நாட்களிலே புகையிரதம் கிடையாது. அந்த நாட்களிலே பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் கப்பலில், இல்லாவிட்டால் படகுகளில் ஏறித்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டும். So இயேசு சொல்லுகிறார், எல்லாரும் படகுல ஏறுங்க. சொன்னது மாத்திரமல்ல, அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி இவரும் ஏறி அமர்ந்திருக்கிறார். நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. யார் சொன்னது படகுல ஏற சொல்லி? இயேசு சொன்னார். யார் அவர்களோடு படகுல ஏறினது? இயேசு ஏறினார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு ஏறி அமைதலாக ஒரு பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருந்தார்.
වෙලා නිදාගෙන සිටියා. இயேசு இவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பக்கத்திலிருந்து மறுபக்கம் செல்லுவோம். උන් ඒසුස් වහන්සේ කියනවා මේ පැත්තේ ඉඳලා අපි එහා පැත්තට යමු. வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுவோம். අපේ ජීවිතේ ඉදිරියට යමු. வாழ்க்கையிலே ஒரு புது இடத்துக்கு நாங்கள் செல்லுவோம். ජීවිතේ අලුත් ස්ථානයකට යමු. ஒரு புது அனுபவத்துக்கு கூடாக கொண்டு போகும்படியாக ஏறச் சொல்லுகிறார். අලුත් අත්දැකීමට යන පිණිස නගින්න කියලා இந்த மாணவர்கள் உங்கள் மத்தியிலே நான் பேசும் பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களை ஒரு புது அனுபவத்துக்கு கூடாக கடத்தி செல்ல ஆண்டவர் விரும்புகிறார். මේ අපරාධව ஹலோ, புயல் காற்று. දැන් කුඩාටුවක් එනවා. அப்படிதானே ஒரு வீட்டுல பிள்ளை பிறந்த உடனே එක දරුවෙක් ඉපදුනාම நல்ல சந்தோஷம்தான். අපිට මහත් ප්‍රීතියක්. நாட்கள் கடந்து செல்லத்தான் කාලේ ගත වෙන්න முறுமுறுப்பு ஆரம்பமாகும். එතන තමා කනස්සල්ලු ஐயோ, உடுப்பு வாங்குறதுக்கு பணம் இல்லையே. අයියෝ ඇඳුමක් ගන්න සල්ලි නැහැ. பாடசாலைக்கு போனோன்னு இன்னொரு பிரச்சனை. පාසල් යනකොට තව ප්‍රශ්නයක්. ஓ, பஸ் காசு இல்லையே. අයියෝ බස් එකට සල්ලි ஓ, නැහැ. புத்தகங்கள் வாங்குறதுக்கு பணம் இல்லையே. පොත් ගන්න සල්ලි නැහැ. அப்படிதான் பிரச்சனையே ඒව ஆரம்பமாகும். තමා ප්‍රශ්නේ පටන් ගන්නෙ. ஆரம்பத்துல பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் ළඟ இருக்கு. ඉන්න කෙනාට කියන්න පටන් ගන්නේ හොඳට තමා තිබෙන්නේ ඔක්කොම. ஆரம்பத்துல ஏறின உடனே படகுல ஏறி அங்க போவோம், பெரிய எதிர்பார்ப்பு தான். ඒ පටන් ගන්නේ ඔරුවේ නැගලා යන් කියලා යන්න පුළුවන්. நல்ல விளங்கிச்சவங்களுக்கு. ඔයාලට තේරුණාද? இப்ப ஆரம்பத்திலே දැන් පටන් ගන්න. இவர்கள் படகிலே ஏறி விட்டார்கள். දැන් මේක ඔරුවට නැග්ගා. ஏறின உடனே දැන් මේකලා නැග්ගා. இவங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு දැන් தெரியாது. මේකලාට දැන් යේසුවින් පින්නේ යේසුවින් පින්නේ உற்சாகமாய் கரங்களை தட்டி நாங்கள் இந்த நினைவு சின்னத்தை நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் வழங்கி வைக்கலாம். நன்றி, எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை நாங்கள்
உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பார். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பார். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பார். தேவனவர், அற்புதத்தின் கர்த்தரவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதானம் தருபவர், நன்மை தரும் தகவனவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமையிலிருந்த தேவனவர், அற்புதத்தின் கர்த்தரவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதானம் தருபவர், நன்மை தரும் தகவனவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. Immanuel, Immanuel, என்னோடு இருப்பாரே. Immanuel, 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 என்னோடு இருப்பாரே. இன்னொரு விசைக்காரன் Yeah.
அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக இந்த பாடலை நீங்க எல்லாரும் எதிர முறைச்சி பார்க்கும் போது எனக்கு
எனக்கு பயமா இருக்கு. சரியா? உண்மையாவே அரபியர்களை பார்த்துருக்கீங்களா? இல்லையா? ஆமாவா இல்லையா? சரி, ஓகே. அப்ப நாங்க தேடத்தான் வேணும். சரியா? ஓகே, தேடுவோமே. தேடுங்க, தேடுங்க, தேடுங்க. எத்தனை பேருக்கு அரபியன்ஸை பார்க்க விருப்பம்? யாருமே அரபியன்ஸை பார்த்ததில்ல. ஓகே, எத்தனை பேருக்கு அவங்களை பார்க்க விருப்பம்? நல்லா சத்தம் போட்டு ஓம் சொல்லுங்க. Magnifique
பேசு உரை. මේ ඇටකටු තියා බලලා කතා நான் කරන්න. சபைக்கு சொல்லுகிறேன். මම සභාවට කියනවා. ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ආත්මයන් වහන්සේ මොනවද உங்களுடைய කියන්නේ? சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. ඔබගේ වාතාවරණය දිහා බලලා කතා කරන්න. வியாதியை பார்த்து பேசுங்க. රෝගය බලලා කතා எப்படி කරන්න. பேசுங்கன்னா, කොහොමද කතා කරන්නේ? விசுவாசத்தோட பேசுங்க. ඇදහිල්ලෙන් කතා කරන්න. வியாதியை பார்த்து சொல்லுங்க. රෝගීන් රෝගය ගැන බලලා இயேசு කියන්න. சொன்னார், என் தழும்புகளால் நீ குணமானே. அகிலம் மகிழவே ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களை இறை அன்பிற்குள் வழிநடத்தும் எமது எல்பெத்தேல் வல்லமை ஊழியங்களின் ஸ்தாபகரும் தலைமை போதகருமான திரு பிரின்ஸ் ஸ்டீபன் அவர்களை நாங்கள் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணமாய் நம் போதகருடன் இணைந்து இயங்கும் ஆவி தாயான திருமதி பிரின்ஸ் ஸ்டீபன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். துன்பத்தை தூரமாய் வைத்து மதுரத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கை நமக்கெல்லாம் தந்து எல்லா நிகழ்விலும் தம் பங்கையும் தந்து தட்டி கொடுத்து எம்மை வழிநடத்தும் எல்பெத்தேல் வல்லமை ஊழியங்கள் இலங்கை தலைமை போதகர் சுரேஷ் ஸ்டீவன் அவர்களை அன்புடன் கூட நாங்கள் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகள். அதே போல் எங்களுடைய போதகருடைய துணைவியார் எங்கள் அம்மா சிஸ்டர் ராணி அவர்களே, எமது இலங்கைக்கான எங்கள் வழிகாட்டி, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவரால் கூட இருக்கிறவர். அதே போல் ஆலோசகர் சுரேஷ் ஸ்டீஃபன் அவர்களே, கொக்கலாய் போலீஸ் உயர் அதிகாரி போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் அவர்களே, இயேசு சீக்கிரம் வருகிறார் திருச்சபையின் போதகர் பாசர் கீதராஜ் அவர்களே, எங்களுடைய மதுரத்துடைய அம்மாமாருக்கும் சரி, எங்களுடைய பணியாளருக்கும் சரி, மற்றும் ஆண்டுதி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். As you all know, this is the Skill Development and Year-end Program 2024 of Calvary Child Development Center, and I warmly welcome you all in the name of Jesus. அந்த வகையில் முதல் நிகழ்வாக
விருந்தினர் வரவேற்பு நிகழ்வு இடம்பெறும். ஒரு எங்களுக்கு பார்க்கிறமான ஒரு பங்காக கடவுள் வைத்திருக்கிறதுக்காக நான் அவருக்கு நன்றி.
வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம் வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம் வாசல் வந்த பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி
ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதிங்க. உடைய பெற்றோரை ஆசீர்வதிங்க. இந்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியாக இருக்கிற உதவி செய்யுங்க. சம்பவம் நடந்தது. දවසක් මේව සිද්ධියක් වුණා. ஒரு தாயும் ஒரு மகளும் ஒரு வீட்டிலே இருந்தார்கள். එක දවසක එක අම්මා කෙනෙකුයි පුංචි දියණියකුත් නිවසේ සිටියා. அந்த பிள்ளைக்கு ஏறத்தாழ ஒரு 6 வயது இருக்கும். ඒ දරුවට ආසන්නව අවුරුදු 6යි. தகப்பன் ஒரு விபத்திலே மரித்து விட்டார். පියා මිය ගියා. இந்த ஒரு நாள் ராத்திரியில் இவர் ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. நட்டே ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கி இப்பொழுது மரியாளுக்கு பிரசவ வேதனை ஆகிவிட்டது. දැන් මරියතුමියට ගැබ් වේදනාව. இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளாய் தட்டுகிறார்கள். கொஞ்சம் இடம் கொடுங்கள், நாங்கள் குழந்தையை பெற போகிறோம். මේ දරුවව අපි ලබා ගන්නට යන බැවින් අපිට ස්ථානයක් දෙන්න කියලා. நானே பெரியவர், நானே வல்லவர், என்னை போன்று யாருண்டு? என் செயல் எனக்கே சொந்தம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. என்ன சொல்கிறீர்கள்? மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்பாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார். இவனை இழுத்துச் சென்று சிறையில் போடுங்கள். இவன் பட்ட கடனெல்லாம் தந்து தீக்கும் வரை சிறையில் இருந்து அதுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும்.
காந்தமாய் உயிர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோ பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய் மகிமை 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 மகிமை. உயர்ந்த ஒரு பட்டணம் இல்ல இடம் என்று அர்த்தம். இந்த முல்லைத்தீவு மாவட்டம் ஒரு நாள்ல ஒரு உயர்ந்த ஸ்தானமுள்ள ஒரு செழிப்பான பட்டணமாய் மாற வேண்டும் என்ற கனவோடு தான் நாங்கள் கர்மேல் சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தை உருவாக்கினோம். எனக்கு பிரியமான என் அன்பு பெரியவர்களே, அம்மாமாரே, அப்பாமாரே, உங்கள் பிள்ளைகளை குறித்து எதிர்கால எங்கள் சந்ததியை குறித்து எங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு செழிப்புள்ள, ஆரோக்கியமுள்ள, திறமையுள்ள, நல்ல கல்வி அறிவுள்ள ஒரு சந்ததியாய் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். எங்களுடைய நோக்கம் மதம் மாற்றுகிறதல்ல, ஒரு சந்ததியை மாற்றுவது, ஒரு போதை வஸ்து அற்ற சந்ததியை உருவாக்குவது, கல்வி அறிவுள்ள சந்ததியை உருவாக்குவது, ஆரோக்கியமான ஒரு சந்ததியை உருவாக்குவது, இதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்கம். இந்த சந்ததி எப்படி இருக்கும் என்றால், இருண்ட வானத்துல, இருண்டு போயிருக்கிற இந்த உலகத்துல பிரகாசமாய் எரிகிற நட்சத்திரங்களை போல் ஒளி கொடுக்கிற சந்ததியை உருவாக்க வேண்டும். இந்த சந்ததி எழும்பி நாளைக்கு இந்த தேசத்தை தலைமையேற்று நடத்துகிற ஒரு தலைவர்களாக இந்த பிள்ளைகள் மாற வேண்டும். எதிர்காலத்தில் எங்களுடைய அரசு திணைக்களத்தில் அதிகாரிகளாக இவர்கள் இருக்க வேண்டும். விளையாட்டில் இவர்கள் ஒரு திறன் பெற்ற பிள்ளைகளாக இவர்கள் இருக்க வேண்டும். இவர்கள் ஒரு ஆரோக்கியமான, ஒழுக்கமுள்ள, ஒரு திறம்பட உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றுதான் இந்த கர்மேல் சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தை நடத்தி வருகிறோம். இதுதான் எங்கள் திருச்சபையுடைய கனவு, எங்கள் திருச்சபை போதகருடைய ஆசைகள். இதுதான் எங்கள் திருச்சபை மக்களுடைய ஆசை. இதுதான் இந்த கர்மேல் சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தில் பணியாற்றுகிற பணியாளர்களுடைய ஆசைகள். இதற்காகத்தான் நாங்கள் பெருந்திரளான நிதியை செலவழிக்கிறோம். இதற்காகத்தான் நாங்கள் அதிக நேரத்தை செலவிடுகிறோம். இதற்காகத்தான் அதிக பிரயாசத்தை எடுக்கிறோம். இதற்காகத்தான் இந்த சிறுவர் வழங்கின இந்த நிகழ்ச்சியின் தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.